கொஞ்ச நாளுக்கு முன்பாக எனக்கு ஒரு சிந்தை வந்தது. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கரெக்டாகவே இல்லையே, நிறைய சுச்சுவேஷனில் நான் தவறி இருக்கேன். நான் கடந்து வந்த எல்லா பாதைகளிலுமே நான் ப்ராப்பராகவே இல்லையே, உமக்கு உகந்தவனாக நான் வாழவே இல்லையப்பா இத்தனை வருஷம் வரையும். ஆனால் நான் ஏன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன், நீங்கள் ஏன் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனா, தம்பி நீ ரொம்ப நல்லவன்றதுக்காக நான் இல்லை, நீ ரொம்ப ஊழியம் பண்ணுறதுனால நான் இது இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே, நான் உன்னோடு கூட இருக்கிறதால மட்டும்தான் நீ இவ்வளோ தூரம் நீ கடந்து வந்திருக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரால் சொல்ல முடியும் இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்தது தேவன் என்னோடு கூட இருந்ததால் மாத்திரம்தான்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான கண்ணீர்கள், எத்தனை விதமான இடுக்கலான சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து போனாலும் தேவன் உங்களோட கூட இல்லை அப்படின்னா அது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த காலை வேளையிலே எந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து வந்திருந்தாலும், ஒருவேளை எனக்கு தெரியாது, உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, உங்கள் அழைத்த தேவனுக்கு தெரியும், அவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். ஆமென். வேதத்தில் பார்க்குற அநேக பரிசுத்தவான்களுடைய பேரை தலைமுறைகள் கடந்து நம்ம ரிமைண்ட் பண்றோம், ஞாபகத்துக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா தேவன் எல்லாரும் கூட இருந்திருக்கிறார். மோசே கூட இருந்திருக்கிறார், ஆபிரகாம் கூட இருந்திருக்கிறார், யோசேப்பு கூட இருந்திருக்கிறார். அவர்கள் கூட இருந்ததால் மாத்திரம்தான் தேவன் அவர்களை பயன்படுத்தினார், தேவன் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்னைக்கு காலை வேளையில் நீங்க எந்த சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும் நீங்கள் தேவனோட கேட்கிற ஒன்னே ஒன்று தான், பா நான் எதனால் விசேஷித்தவன்னு எனக்கே தெரியல, ஆனா எனக்கு நிச்சயம் ஒன்று தெரியும், நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இயேசு தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் நீ என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. சந்தோஷம் நான் காணுவேன், ஏக்கமெல்லாம் என் தேவத்தில் சந்தோஷம் நான் காணுவேன். இயேசு தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை
தினம் யோசிப்பவன் எதினான் எதினான் என்னோடு வருவதினான் எதினான் எதினான் என்னோடு இருப்பதினான். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் என்பது உறுதியானது. ஆமென். வருஷங்கள் கடந்தாலும் நாட்கள் கடந்து என்ன கடந்து போனாலும் அவர் உங்களுக்கு உரைத்ததை அவர் நிறைவேற்றி உண்மை உள்ளவர். ஆமென். தேவன் வாக்கு உரைத்தவர் மற்றும் அல்ல, வாக்கு உரைத்ததை நிறைவேற்றி முடிக்கிற நாள் வரையும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் என்ன விதமான கசப்புகள் வந்தாலும் சரி, என்ன விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, பாசமுள்ள ஒரே ஒரு நபர் யாருன்னா தேவன் மாத்திரம்தான். யார் வேணா கைவிட்டுடலாம். நண்பர் கைவிட்டுடலாம், உற்ற உறவினர் கைவிட்டுடலாம், நம்பினவங்க கைவிட்டுடலாம். ஆனால் கைவிடாத ஒரே ஒரு நேசர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக கடந்து போனாலும் சரி, அவர் வழிகள் இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென். ஆறுகள் இல்லாத இடங்களில் ஆறுகளை நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன். ஒருவேளை வறண்டு போன சூழ்நிலைகளாக உங்களோட வாழ்க்கை மாறி இருந்தாலும், விடாய்த்து போன ஆத்துமாக நீங்கள் வந்திருந்தாலும், தேவன் உங்கள் ஆத்துமாக்களை உயிருள்ளதாக மாற்ற அவர் உண்மை உள்ளவர். அந்த உறுதியோடு இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது, உறுதியாக நீங்கள் இருக்கும்போது, அந்த உறுதியுள்ள தேவனை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவர். ஆமென். வாழ்க்கையிலே கசப்பு கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வரும். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என்னேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என்னேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என்னேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினான் எதினான் என்னோடு வருவதினான். எதினான் எதினான் என்னோடு இருப்பதினான். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றது? நீங்க நம்புறீங்க இல்லையா? நான் நம்புறேன். ஆமென். இத்தனை வருடங்கள் தேவன் என்னோடு கூட இருந்திருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு கூட இருக்கார், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்பாடாக திரும்ப அதே தான், நான் என் ஒய்ஃபும் பேசிட்டு கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு தாட் எனக்குள்ளே கொடுத்தாங்க. அது எதனால் கொடுத்தாங்கன்னு தெரியல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஈவன் தோ மெடிசன், ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, நீங்கள் போகிற ஷூ, எதுவாக இருந்தாலும் இந்த மைக்கு கூட ஒரு வேலிடேஷன் இருக்குது. எல்லாமே ஒரு காலத்தில் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் ஏன் மனுஷனால் உருவாக்கப்படுகிற பிரச்சனைகள் மட்டும் தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, அதுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குதுல்ல. ஆனால் உங்களோட பிரச்சனைக்கு மட்டும் எக்ஸ்பிரி டேட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ட்ராவல் பண்ணணும், நம்ம ஏன் ஓடணும்? இந்த தேவன் சமூகத்துக்கு முன்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் இதனால தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். ஆமென். உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்க அவர் உண்மை உள்ளவர். இந்த ஆராதனையில் நீங்கள் கடந்து போகும்போது ஏதாவது ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன். ஆமென்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிற தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து போனவர் அல்ல, அடக்கம் பண்ணி கல்லறை விட்டுட்டு வரல, நம்ம விட்டுட்டு வந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருக்க தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் முடியாம இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் முடியக்கூடிய பலன் அவர் இடத்துல உண்டு. ஹல்லேலூயா. நீங்க நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே தேவன் செய்ய உண்மை உள்ளவர். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த நாள் உங்கள் வாழ்க்கை செய்ய அவர் உண்மை உள்ளவர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். போலும் கடியும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். போலும் கடியும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்கள் உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு உங்களை விசேஷித்தமானவராக அவர் பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை என்ன விதமான பார்த்தாலும் சரி, தேவன் உங்களை பார்க்கிறது விசேஷித்தமாக பார்க்கிறாரு. உலகம் உங்களை உருப்படாம பார்க்கலாம், இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் எழுந்துக்கவே முடியாதுன்னு பார்க்கலாம், இதுக்கப்புறம் அவ்வளவு இது ஒரு சாப்டரே க்ளோஸ்ன்னு கூட நினைச்சிருக்கலாம். தேவன் உங்களை பார்க்கிற விதமே வேற. அவர் உங்களை விசேஷித்த விதமாக பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை எண்ணுகிற பிரகாரமாக அவர் எண்ணல, தேவன் எண்ணுகிற பிரகாரமாக தான் உன்னை பார்க்கிறார். இந்த கால வேளையிலே உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணலாம் நினைக்கலாம், அநேக சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், அநேக சொல்யூஷன்ஸ் கொடுக்க நபர்கள் கிடைக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அவரிடத்தில் ஒப்புவடைக்கும் பொழுது கிரகிக்க முடியாத காரியங்களை, புத்தி கெட்டாத காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற உண்மை உள்ளவர். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் இந்த கால வேளையிலே உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலைக்குள்ளாக இந்த காலவேளை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இந்த நேரில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பார்த்து தேவன் சொல்கிற உண்மை ஒன்றே ஒன்றுதான், இந்த பிரச்சனை இதையோடு முடிய போகுது. ஹல்லேலூயா. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். காரியம் மண்ணை பிசைந்து மனிதரை உருவாக்கின உம்மால் எல்லாவற்றையும் மாற்றவும் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி.
காலையில் என்னோடு கூட எங்களோடு கூட ஆராதனை கலந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களும் மீது நீ கண் நோக்கி பாருங்கப்பா. என் ஜனங்களின் கண்ணீரை நீங்கள் தொடைங்க சுவாமி. அப்பா, மன குமுறல்களை நீங்கள் ஆற்றுங்க சுவாமி. இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்கப்பா. அப்பா, தேவனீர் உண்மை உள்ளவர். அப்பா, நீர் அவர்களோடு கூட வாசம் செய்கிற தேவன், அவர்களோடு கூட நடக்கிற தேவன் என்பதை இந்த ஜனங்கள் காலை வேளையிலே உணர்ந்து கொண்டு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது பிரகாரமாக, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி கொண்டு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் என்று அப்பா எங்களுக்கு வாக்குறுத்த தேவன் அப்பா இந்த வேளையிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். புத்தி கெட்டாத சமாதானத்தினால் எங்கள் ஜனங்களை நிரப்புவீராக. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.